பெரியாருடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்த வேண்டும், படித்து கொண்டிருக்கிறோம். உண்மை, பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாம். நம்ம 2ஆம் 3ஆம் நிலை தலைவர்களுடைய, தொண்டர்களுடைய கதைகள் நம் பதிவாகவில்லை. அந்த எஸ்டி விவேகி அவரை பற்றி மட்டும் சொல்கிறேன் நான். அவர் ஒரு இஸ்லாமியர், நாத்திகர். இன்னைக்கு 2025 ஜாவேத் அக்தர் என்ன பாடுபட்டுருக்காரு. அவர் முஸ்லீம், ஆனால் நாத்திகர். அவரை உருது அகாடமியில் பேச விட மாட்டேங்கிறாங்க மத அடிப்படைவாதிகள். நீங்கள் எண்ணி பாருங்கள், 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு மிக கடுமையான இயக்க கோட்பாடுகளை வலுவாக எஸ்டி விவேகி எழுதியிருக்கிறார். அவருடைய உண்மை பேரே என்னன்றதுல 2 கருத்து இருக்குது. அந்த நிலையில் இருக்கிறோம். அதுபோல் ஒவ்வொருவரும் காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரியில் எவ்வாறு தேசிய இயக்க, அப்புறம் இந்து சமய இயக்க, தொழிலாளர் இயக்க, இடதுசாரி இயக்க 2ஆம் நிலை தலைவர்களுடைய நினைவுகளை எல்லாம் பதிவு செய்து ஆவணப்படுத்தியிருக்கிறார்களோ அதை போன்ற ஒன்றை நாம் இதற்கு மேலும் காலதாமதம் செய்யாமல் நாம் பதிவு செய்ய வேண்டும். இதை பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடத்துல தயவு செய்து சொல்லுங்கள். நாம் இப்போ இன்னும் தாளமுத்து, மன்னிக்கணும், முதல்ல நடராஜன், தாளமுத்து இவர்களுடைய அடிப்படை செய்திகளையே கூட கண்டுபிடிக்கிறதுக்கு 70-80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ தான் நண்பர் ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைவார். நடராஜனுடைய அப்பா பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அம்மா பேர் என்ன? என்கிட்ட தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதை வெளியிடுறேன். இது ஒரு விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நான் மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன். உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாய் தந்தையர் பேர் கூட நமக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ இவர்களுடைய இதெல்லாம் இப்போ பதிவு செய்யலைன்னா இனி என்றுமே பதிவு செய்ய முடியாத நிலை ஆகிவிடும். ஆகவே இதெல்லாம் இந்த பசுகௌதம் ஐயா இவங்கெல்லாம் அவர்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே இதையெல்லாம் நம்ம பதிவு செய்யணும். இது சரியான தருணம்.